பணம் 1000 ரூபாய் தரணும். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேய்க்கல் நாயக்கன்பட்டியில் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் தருவேன் என அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ராமச்சந்திரன் அட்டாவடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. இந்த தம்பி வந்து இறந்தது வந்து அவங்க அப்பா என்ன சரிங்களா? அது வந்து இப்போ திருவிழா விஷயன்றதுனால அவங்க புண்ணியதானம் பண்ணணும்னு சொல்லி கோயில் அவசரப்படுத்துவோம். அது வந்து எடுத்தாங்க. அதனால டெத் சர்டிஃபிகேட் போயிட்டு ஊர்ல பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையா தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபாய் தரணும். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். டெத் சர்டிஃபிகேட் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? சொல்றேன் கேளுங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் தான். டெத் சர்டிஃபிகேட் இதை கொடுத்தா தான் எதனால இயற்கையா இருந்தாங்களா, கொண்டுட்டாங்களா, சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத தான் தரணும். தந்தாதான் அவங்க பதிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் வாங்கி சொல்லுவாங்க. அதுக்கு போய் நீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவங்க இயற்கையா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க. அதோட சேர்த்து ஊருக்குள்ள 10 பேர்த்து கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 1000 ரூபாய் பணம் தரணும். இல்லைன்னா தரமாட்டேன். நான் நீங்க எங்க இருந்தாலும் போய் 1000 ரூபாய் நான் என்னோட ரிஸ்க்குல தான் நான் தர்றேன். நீங்க எங்க இருந்தாலும் நான் தரமாட்டேன். தரணும்னு அவசியமே இல்லை. எனக்கு இங்க டியூட்டி பாக்குறதுக்கு தான், சர்டிபிகேட் பாக்குறதுக்கு தான் டியூட்டியே இல்லை. புரியுதா? சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து இப்போ டெத்து ஆயிடுச்சு போய் பார்த்தேன் அப்படின்னா இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. புரியுதுங்களா? சரி சரி. 69 வயசா? ஏதாவது உடம்பு சரியில்லாம பண்ணாங்களா? எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? நார்மலா இருக்கவங்க எப்படி சாவாங்க? திடீர்னு வயசாயிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. வயசானா எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வாங்கலாம். எப்படி நல்லா பார்த்தோம்னா 90 வயசு வரைக்கும் இருப்பான். இதோட ஆயுஷ் எப்படி அப்படிதான் நீங்களும் சொல்றீங்க. நீங்க எங்க இருந்தாலும் போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தாதான், அதாவது சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு வேற வேலைக்கு தான் சம்பளம் தராங்க. டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? நான் வந்து அந்த டெத் ஆகினவங்கள பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும். நீங்க போய் பாருங்க, போய் வாங்கிக்கோங்க. எங்க இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படிங்க. நான் தரமாட்டேன். நான் தரமாட்டேன். கொடுக்க மாட்டேங்களா? ஆமா, கொடுக்க மாட்டேன். இறந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம். நான் வந்து இப்போ டெத் ஆனோடனே நான் வந்து பார்க்கணும். பார்த்து இதனால தான் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தான் நான் கொடுக்கணும். நான் பார்க்காதான் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் என்ன வருவேன்? நான் வந்தாதான் எந்த தருவேன். ஓகே ஓகே. பொண்ணு இல்லை, எங்கள் வீட்டில் வேண்டாங்க வேண்டாங்க. இங்கே தான் வாங்கணும் கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? அப்ப எனக்கு வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க. அப்ப கொடுத்தது அதெல்லாம் போன தடவை கொடுத்தேன். எப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கேன். போன கொடுத்தீங்க. அதான் இப்ப வந்து கொடுக்கவே கொடுக்காதுன்னு கோர்ட்ல ஆர்டர். நீங்க இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர். ஆமா, கோர்ட் ஆர்டர். போய் பாருங்க. உங்களோட டெத் சர்டிஃபிகேட் போய் பாருங்க. நான் அது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் பண்ணுங்க. நான் ஒன்றும் அவசியமே இல்லை. எனக்கு கொடுக்கணும் முடியாது. கொடுக்க மாட்டேங்க. முடியாது. ஆமா. சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.